ரொம்ப பிடிக்காங்க. சசிகுமார் மனைவி இருந்துட்டு சின்ன பாப்பா இருந்து ஊழியத்தை செஞ்சுருக்காங்க. நான் எப்போ போனாலும் அங்கே தான் தங்குவோம். சசிக்காக செடிங்க ஆலயம் கட்டிங்கக்கூடாது, அதுக்காக செடிங்க மத்தியிலே கத்துடைய செய்தி அதான் கொடுக்க கூட கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை உண்டாகுது. இந்த நாட்களுக்காக நாங்கள் துடிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஊழியர்களிலே வந்து வார்த்தைகளை கொடுப்பதற்கு கர்த்தராக இயேசு பாராட்டின நல்லவர்களுக்காக நாங்கள் துடிக்கிறோம். முக்கியமாக இந்த சமூகத்தில் நல்ல ஒரு வாய்ப்பை என்னுடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு தந்த அனுபாசுக்காக, மகனுக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக விசேஷமாக அமர்ந்திருக்க தன்னுடைய ஊழியர்களோடு இணைத்து எப்போதிலே ஒரு பெரிய சந்தோஷம். சற்றமாக சொல்லுவதாக எப்பொழுதைய பெற்ற நாமத்தை கொடுத்தலாம் கண்களை மூடி கத்த நம்மளோடு கூட பேசும்படி அவருடைய வார்த்தைகள், அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் நம்முடைய மத்தியில் கடந்துபடி கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்த நல்ல தெய்வம், நம்முடைய வார்த்தைகளை கத்தாவின் மத்தியில் பிரத்யேகமாக எங்களோடு கூட பேசும்படி இந்த வார்த்தைகளை தரும்படி அதை கருத்து நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்படி தெய்வ ஊழியருக்காக, குடும்பத்துக்காக, இந்த மகனுக்காக, குடும்பத்துக்காக, திருச்சபையினுடைய எல்லா பிள்ளைகளுக்காக உடைய கருத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, சிறிதார்கள் நம்மளுக்கு உண்டாக சாட்சியை சொல்லிட்டு அப்படியே தேவனுடைய செய்திக்கு நேராக போவதற்காக விரும்புகிறேன். 2004 தேவ சமூகத்தில் ஊழியர்களுக்காக ஊழியத்துக்கு அழைத்து அவருடைய கனமான ஊழியத்தை செய்வதற்கான ஒரு நல்ல ஒரு வர்ணத்தை தேவன் தந்தார். முக்கியமாக பைபிளை 24 வயது வரைக்கும் சுமக்காத ஒரு மனிதன், கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்களால் 24 வயது வரைக்கும் இந்த வேதத்தை சுமக்காத ஒரு மனுஷனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து அவருடைய உன்னதமான கனமான ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு தர்மத்தை கற்றுக் கொடுத்தார். மறைக்குது பார்க்கணும். அவங்க நிலையிலூயா கர்த்தராக மகிமைப்படுத்தும் தேவனுடைய சமூகத்துல விரைவு பெற்ற தேவனுடைய ஊழியத்துக்காக கர்த்தரை அழைத்தார். 2004 முன்னாடி வரைக்கும் இந்த வேதத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. கத்தியும் அருவாயும் எடுத்துட்டு உலகத்தோடு கூட நடந்து சிறைச்சாலையுடைய அனுபவங்கள், 6 பேரை ஒத்தையில அடிப்பது, எத்தனை பேரை 6 பேரை விசாரமா பயப்படாம ஒரு கொலைகாரனை போல வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்க எத்தனையோ முறை காவல்துறையினால் அடிக்கப்பட்டு ஒரு டிஎஸ்பி நெத்தில துப்பாக்கிகள் சொல்லி சுற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பல ரீதியிலே உலகத்தினுடைய காரியங்களுக்காக, உலக மன்னனுக்காக வாழ்ந்து கொண்டிருந்த அனுபவங்கள். 60 நபர்களுக்கு மேல என்னுடைய நண்பர்கள் உண்டு. அவர்களுக்கு இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் எல்லாருமே உண்டு. அதனால இந்த கிறிஸ்தவத்தை குறித்து ரொம்ப ஒன்று கிடையாது, ஏதோ ஒரு தெய்வம் உண்டு அப்படின்னு சொல்லி வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்ட என்னை கத்தல் பிரித்தெடுத்தார். 60 நபர்களுக்கு மேல என்னை கொலை செய்வதற்காக எங்கள் பட்டணத்துல பாசு வந்திருக்கிறாங்க. கடைசி 8 ஒரு 6 உண்டு. அந்த 6ல வெட்டி என்னை போடுவதற்காக வந்திருக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் காம்ப்ரமைசன் பேசும் பொழுது அவங்களை பார்த்து பேசும்போது அவங்க சொன்னாங்க, உன்னை வெட்டி கொண்டு ஆத்திர போடுவதற்கு நாங்க வந்தேன், ஆனா கிடைக்கல, உனக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. உலகத்தோடு கூட வாழ்ந்து இந்த வாழ்க்கை கொஞ்சம் ஒரு வீடு முடிக்க ஆரம்பிச்சு. அடுத்தது 6 வீடாச்சு, அதுவும் காணாது சொல்லி எடுத்தது கோட்டராச்சு, ஆப்பாச்சு, அடுத்து ஃபுல்லாச்சு. 1.5 ஃபுல் ஒரு நாள் மட்டும் அடிச்சு டெய்லியும் 1.5 ஃபுல்லுக்கு தகுந்த தண்ணி அடிச்சுட்டு உலகத்தோடு கூட நடந்த அனுபவங்கள். ஒரு நாள் சிறைச்சாலையில இரவு 8 மணிக்கு பிடித்து காலை வரைக்கும் அடிக்க மேல அடி, சாதா தரையில போட்டு அடித்து பயங்கர 30 வயசு வரைக்கும் தான் உயிரோடு கூட இருப்பேன்னு சொல்லி அடித்தார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளாக வாழ்ந்த என்னை இயேசு ரட்சித்தார். ஒரு அலையில சொல்லுவீங்களா? இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனை 22 வருஷ காலமாய் தன்னுடைய ஊழியத்தை இந்தியாவுடைய 3 மாநிலத்துக்கு போகல. ஆண்டவருடைய கிருபை இலங்கை பட்டணம், நேபாள், இந்திய அதிர்ஷ்டங்கள், தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்கள் எல்லாவற்றிலும் ஊழியம். தமிழ் வாசிக்க தெரியாது, தமிழ் பேச மட்டும்தான் தெரியும், எழுத தெரியாது. இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது, எந்த மொழியுமே தெரியாது. வாத்தியார் சொன்னா நீ மாடு மேய்க்க தான் போவேன். இருக்கீங்களா எல்லாரும்? மாடு மேய்க்க தான் போவேன் அப்படின்னு சொன்னாங்க. 5 டீச்சர்ஸும் அப்படிதான் சொன்னாங்க. முதல் இங்கிலீஷ் வருவாங்க, சசின்னு கூப்பிடுவாரு, போய் படிச்சியா? இல்ல தெரியாது. அப்போ போ, வெளியே போச்சு நிறுத்தி விடுவார். நான் ஸ்கூல்ல இருந்த நாடெல்லாம் வெளியே இருந்துதான் நாட்கள் அதிகமா இருக்குமே தவிர உள்ள ஸ்கூலுக்கு உள்ள இருந்தது குறையும். சரி, அடுத்தது மேக்ஸ் வருவாங்க, மேக்ஸ் கேட்பாங்க. மேக்ஸ் நமக்கு வாய்ப்பாடு இது வரைக்கும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. இது வரைக்கும் அந்த வாய்ப்பாடுக்கு கணக்கு ஓரளவுக்கு பார்த்தாலும் இப்பதான் நமக்கு செல்போன் இருக்கு, கன்னடம் அடிச்சா கன்னடம் பெண் வந்துடும். ஆனா அன்னைக்கு மேக்ஸ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, சோசியல் சயின்ஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. மொத்தம் 75 மார்க் எடுக்கும் மாசத்துக்கு. அதுவும் பார்த்து டீச்சர் போடக்கூடிய அந்த காரியம். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்துதான் அப்படியே எழுதி அப்படியே வைப்பேன். அதுலயும் பார்த்து திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி. ஆனா ஒண்ணு ஸ்கூலுக்கு லீவ் போட மாட்டேன், லீவ் போடாம போயிடுவேன். ஒரு நாள் காலையில எப்படி பார்த்தாலும் இந்த மனுஷன் என்கிட்டதான் கேட்பாரு, கொண்டாட்டிட்டு சந்தை போட்டுட்டு வந்துட்டு சசிகுமார் தான் கூப்பிடுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணுவோம், ஒரு நாள் டெஸ்க்கு கீழே ஒழிச்சிருந்த உடனே வந்து உள்ள மேல வந்த உடனே கேட்டா சசிகுமார் அப்படின்னு கூப்பிட்டார். அவங்க ஒழிச்சிருந்த பக்கத்துல சொன்னா சசி பொண்ணு கூப்பிடாரு அப்படின்னு சொல்லி. அதாவது எழுப்புறேன், போய படிச்சியா? இல்ல, வெளியே போ. இப்படி வாழ்க்கையில படிப்பறிவில்லாத ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை. ஜஸ்டா பார்த்து பாஸ் ஆகி 10th பாஸ் ஆன 235 மார்க் எடுத்தேன். 235 அந்த சர்டிபிகேட் வச்சு இன்னைக்கு வேல்யூ இல்ல. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து கர்த்தருடைய உன்னதமான கனமான ஊழியத்தை தந்து தேசத்திலே கனப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஊழியத்துக்கு வந்த பொழுது ஒரு சைக்கிள் இருந்தது. சைக்கிளையும் காணி போயிட்டாங்க. அடுத்த நாள் காத்த பார்த்தா சைக்கிளை காணல, ஒண்ணுமே இல்லை. 10 ரூபாய் டீ குடிப்பதற்கு கூட காசு கிடையாது. ஊழியத்துக்கு தேவன் அழைத்தார். ஒண்ணும் கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன வீடு உண்டு, அது தகப்பனுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு எல்லாம் 5 பேருக்கு மேல உண்டு. அது வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் அதுக்கு பிறகு தேவ சமூகத்திலே கர்த்தர் நல்ல வீடை தந்தார், நல்ல திருச்சபையை தந்தார், நல்ல ஊழியத்தை தந்தார், நல்ல விசுவாசிகளை தந்தார். தன்னுடைய கிருபையில ஊழியத்துக்கு பஞ்சமில்லாத அளவுக்கு 365 நாட்களும் ஊழியத்திலே குறையில்லாத கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நல்ல தருணத்தை தந்தார். இன்னைக்கு சபையில மீட்டிங் எல்லா மீட்டிங்லயும் ஆகாரம் தெரியுமா? அன்னைக்கு நான் ஆகாரம் இல்லாம நின்ற பொழுது கர்த்தர் எனக்கு ஆகாரத்தை கொடுத்தார். அதனால வருகிற எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கணும்னு எனக்கு பயங்கர ஆசை. அல்லேலூயா. நான் முத இருக்கிறதுனால தேவ சமூகத்துல சாட்சி சொல்றேன். அடுத்த ட்ரிப்பெல்லாம் கூப்பிட்டா சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னுடைய சாட்சி குறைந்தது 3 மணிக்கு மேல சொல்லக்கூடிய அனுபவம். எத்தனையோ கடைகளை அடித்து உடைத்து, எத்தனையோ மனிதர்களுடைய மட்டையடிச்சு உடைச்சு, பல ரீதியிலே போலீஸ்களுக்கு வாழ்ந்து கொண்ட வாழ்க்கையின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றி, நீ எனக்கு வேணும், என்னுடைய ஊழியத்துக்கு வாங்க சொல்லி கர்த்தர் அழைத்தார். அப்பவும் சொன்னேன், ஊழியத்துக்கு வரலாண்டவர், ஊழியத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. வெள்ளை சட்டை போட்டா பாஸ்டர் பார்த்தா எரிஞ்சு விடுவேன், பல்லெல்லாம் கடிச்சு பார்ப்பேன். என்ன ஊழி நம்ம கூட இருக்கிற பயமாரெல்லாம் கூட்டிட்டு போய்வாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் தெருவில் விடக்கூடாதபடிக்கு வாழ்த்து வந்த அனுபவம். நீங்க பாருங்க, என்னையும் வெள்ளையுமா போட வச்சு அவர் அழகி பார்த்து இருக்கிறார். எவ்வளவு நல்லது புரிஞ்சுக்காங்க. நமக்கு எது வேண்டாம்னு சொன்னாலும் அதெல்லாம் கத்த தருவார். 3 நாள் உபவாசம் இருந்தேன், தண்ணி பிடிக்காம. அந்தவரே உபவாசத்துடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஊழியம் வேண்டாம். 3 நாள் தண்ணி கூட குடிக்கல. அப்படியே 3 நாட்கள். முதல் நாள் காலையில 4 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிச்சேன். ரொம்ப விட்டு காலையில வரல, மத்தியானம் வரல, சாயங்காலம் வரல, நைட்டு வரல. அந்த விட்டு கேட்டுட்டே இருக்கேன், ஊழியம் வேண்டாம், பதில தாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 4 மணிக்கு அப்படியே அடுத்த ஜெபம் ஆரம்பிச்சது. அப்படியே தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். தண்ணி குடிக்காம
தேவனுடைய பாதத்திலிருந்து ஊழியம் வேண்டாண்டவரை பதில தாங்க. ஏதாவது ஒரு திருச்சபைக்கு ஜனங்களை கொண்டு போனேன், எனக்கு ஒரு ஊழியம் வேண்டாம்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். 2வது நாள் பதில் கிடைக்கவில்லை. 3வது நாள் தேவ சமூகத்திலே 3வது நாள் ஜெபிக்க, 3வது நாள் உபவாசம் முடிகிற அந்த காலைகளில் ஆண்டவர்கிட்ட கேட்ட, நீங்கள் பதிலாக நான் எழும்ப மாட்டேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்னார், மருத்துவர்கள் கைவிடப்பட்டவர்களை உண்மை கொண்டு நான் அற்புதங்களை செய்வேன். ஊழியத்துக்கு வாழ்த்து சொல்லி அவருடைய சத்தத்தை கேட்டு இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கனமான ஊழியத்தை வைராக்கியமாய் செய்கிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னோடு கூட 3 ஊழியர்கள் முழு நேரமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 7 நபர்கள் வேலை பார்த்து ஊழியம் செய்கிறார்கள். 12 டீச்சர்ஸ், 50 பிள்ளைங்க, இன்னும் திருச்சபையினுடைய பிள்ளைகள், இன்னும் அவருடைய கிருபையில 15 நபர் ஊழியர்களை உருவாக்கி அநேகரை தேசத்துக்கு கொண்டு போய் தன்னுடைய ஊழியத்தின் காலகட்டத்தில் 22 வருஷ காலம் தேவனுடைய ஊழியத்துக்காக ஒரு கூட்டத்தை எழுப்பி இன்னைக்கும் அநேக ஊழியர்களை உருவாக்கத்தக்க ஒரு கிருபை கண்டு தந்திருக்கிறார். எந்த ஸ்தாபனத்துக்கு கீழே இருக்க கூடாது. எப்ப சொன்னா தெரியுமா? ஊழியத்தை குறித்து தமிழ் வாசிக்க தெரியாத என்ன கர்த்தர் சொன்ன, எந்த ஸ்தாபனத்துக்கு கீழே இருக்கக்கூடாது. நான் உனக்கு ஒரு ஸ்தாபனத்தை தருவேன், உனக்கு கீழே தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், 5 விதமான ஊழியர்களை நான் உருவாக்கி தருவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். அன்றையிலிருந்து இந்த 22 வருஷ காலமும் தேவன் தம்முடைய கனமான ஊழியத்தை அவர் சொன்னதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உண்மையுடைய சாட்சி சொல்ல போனா டைமும் நைட்டு 11:30 மணி. 11:30 மணி வரைக்கும் கூட காணாது. ஆனாலும் தேவ சமூகத்தினை ஆங்காங்கே இங்கு வந்திருப்பீங்க. அவர் சபை நடத்துறதுனால எனக்கு எல்லா காரியங்களையும் என்னுடைய திருச்சபையில 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தாண்டி திருச்சபைக்கு ஜனங்கள் வருவார்கள். அப்படி வரும்பொழுது நான் பார்ப்பேன், அவங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு போகணும். அதனால 150 வந்தா 150 பேருக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்களை இருக்க வச்சு, பிள்ளைங்க சண்டே கிளாஸ் இருக்க வச்சு எல்லாருக்கும் ஜோம் பண்ணி அனுப்பும் பொழுது மத்தியானம் ஆயிடும். சரி, உங்களை பார்த்தா இந்த வசனத்துக்கு ஆர்வமா இருக்கிறீங்க போல இருக்கு. சாட்சியை கேட்கும் பொழுது அப்படியே அப்படின்னு என்ன வேணா சொல்லுங்க. நல்லவர். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 ஒருவர் வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதிதான், வாசிக்கலாம். என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது? செய்தியுடைய தலைப்பு ஏன் என்று சொல்கிற கேள்விகள் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஊழியர்களுக்கும் இன்றைக்கு பல கேள்விகள். ஏன் இது ஊழியத்துல நடக்கிறது, ஏன் விசுவாச வாழ்க்கையில நடக்கிறது என்று சொல்லி பல ரீதியிலே பலவிதமாய் நம்ம கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், நம்ம சொல்கிற காரியம். முதலாவதாக ராஜாவுக்கு முன்பாக தேவன் வியற்றுவதற்காக நடக்கிறது. அது சொல்லுங்களா? தேவனுடைய வயசு 3 வாலிபர்களும் தேவனுடைய சமூகத்துல வைராக்கியமா நின்ற ஒரு தேவ பிள்ளைங்க. இன்னைக்கு பாருங்க, தேவ சமூகத்துல விசுவாசிகள் இன்னைக்கு பலரும் இடறி போகிறார்கள், பலரும் தேவனை விட்டு தூரமாய் போகிறார்கள். சின்ன பிரச்சனை வந்தா, சின்ன போராட்டங்கள் வந்தா, சில அவமானங்கள் வந்தா, சில கேள்விகள் வந்தா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகிற அந்த அனுபவத்திற்குள்ளே ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 வாலிபர்களும் நாங்கள் ஆராதிக்கிற தேவனைகளை தப்புவிப்பால், தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்ல, எங்களை தீக்குள்ள போட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன செத்தாலும் பரவாயில்ல, அங்கு சொல்லுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக இருக்கிற 3 வாலிபர்கள் இன்றைக்கு திருச்சபை பார்த்து சொல்கிறேன், கடைசி வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற அந்த அனுபவத்துக்குள்ளான திருச்சபையாக மாற்றப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் பைபிள் சொல்கிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் 3 பேர் கிறிஸ்துடைய ஆதாயத்தை தேடினவர்கள். வரல ராஜா இருக்கலாம், அதிகாரிகள் இருக்கலாம், தேசாதிபதிகள் இருக்கலாம், ஒருவேளை அங்கு இருக்கிற எல்லாரும் இருக்கலாம். எல்லாரும் இருந்த பொழுது தேவ சமூகத்திலே ராஜாவுக்கு முன்பாக வைராக்கியமாய் சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தப்புவிப்பார். அதுவே சொல்றீங்களா? காரியம் நான் போகிற ஒவ்வொரு பட்டணத்திலும் ஆண்டவரை அறியாத இடங்களுக்கெல்லாம் தேவ சமூகத்திலே கடந்து போவேன். அனைத்து பட்டணத்துக்கெல்லாம் எத்தனையோ எதிர்ப்புகள், எவ்வளவோ காரியங்கள் வந்தாலும் தேவ சமூகத்தில் எனக்கு கொடுத்த தரிசனம், எனக்கு கொடுத்த திட்டத்தை
நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ள தேவன். மூன்று வாலிபர்களுக்கு உள்ளாக இருந்து விசேஷித்த தேவனுடைய தாகம் அவங்களுக்கு. நான் மூன்று வாலிபர்கள் பார்த்தோம்னா கேட்பேன், ஏப்பா அவங்க தீர கொண்டு போகும் பொழுது நீ சொல்லியிருக்கிறாங்க, வேண்டாம் நான் சிலையை வணங்குகிறேன், நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறேன், ராஜா சொன்னதை நான் கீழ்படுகிறேன் சொல்லியிருக்கிறாவே. ஆனா அந்த மூன்று வாலிபர்களும் தேவனுக்காக வைராக்கியமான அதே போல் நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் வைராக்கியமா இருக்கணும். சத்தமாக சொல்லுவோம். சப்தத்திலே ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? ஏற்படிப்பட்ட சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில புறஜாதி ஜனங்களது ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, புறஜாதி ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறார். நான் ஏன் கீழே விழும், நான் எதுக்கு கீழே விழுவதற்குரிய காரியங்களை ஆண்டவர் அனுமதித்தார் என்று சொல்லி கேட்காதபடிக்கு தேவ சமூகத்தை கர்த்தருக்கு மேல அந்த ஒரு பயங்கர வைராக்கியம், அந்த வைராக்கியத்துடைய அனுபவத்துக்குள்ளாக ஒரு தேவ மனிதன். இந்த மூன்று வேலை நான் கொடுத்த பாராட்டணும். ஏன் தெரியுமா? தீக்குள்ள விழுகும் பொழுது கூட வேண்டாம் என்று சொல்லி நம்ம வரவில்லை. இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யத்தை போட்டு நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஐஸ்வர்யத்துக்குள்ள போக மாட்டேன், நான் அப்படின்னு சொல்லி நான் போவதில்லைன்னு சொல்லுவோம். ஆனா இந்த மூன்று வாலிபர்களும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து எழுந்த அனுபவங்கள். முதலாவது காரியம், ராஜாக்கு முன்பாக, தேசாதிபதிகளுக்கு முன்பாக, அந்த ஜனத்திற்கு முன்பாக, அங்கிருந்த மந்திரிகளுக்கு முன்பாக என் தேவன் உயர்த்துவதற்கு தான் இந்த மூன்று பேரை தேவன் அந்த தீக்கு அனுமதித்தார். இதற்கு உங்களை பார்த்து சொல்ல, ஏதோ ஒரு காரியத்தை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார், ஆனால் அது நல்லது என்று எடுத்துக்கொண்டு தேவன் ஏதோ ஒரு காரியத்தை என்னுடைய குடும்பத்தின் தனிப்பட்ட வாழ்க்கையில செய்வதற்குத்தான் என்று சொல்கிற அனுபவத்துக்குள்ளே நாம் மாற்றப்பட வேண்டும். ஊழியம் சொன்னா பிரச்சனை வரும், ஊழியம் சொன்னா தேவனுடைய நாமத்தினால் சொல்ல உபத்திரவம் வரும், ஒரு விசுவாசி என்று சொன்னால் சில நெருக்கங்கள் வரும். ஆனா அந்த நெருக்கத்துக்கு பிறகு ஒரு மேன்மை வரும். அதாவது சொல்லுங்களா, இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாச வாழ்க்கை எப்படி தெரியுமா? அவங்க நல்லா இருக்கிறாங்க முதல், அவங்க இயேசுவை தேடல கால் வச்சிருக்கிறாங்க முதல், அவங்க இயேசுவை தேடல 3 மாடி வீடு வச்சிருக்கிறாங்க முதல். நான் உங்க சொல்றேன், உங்களுக்கும் தேவ சொந்தத்தில் புறஜாதியாத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கடைசி வரைக்கும் தேவனுடைய சமூகத்துல வைராக்கியமா நிற்கணும். கடைசி வரைக்கும் வைராக்கியமான ஒரு அனுபவம். எனக்கு உண்மையா சொல்ல போறது ஊழியமே பிடிக்காது, பாசம் பிடிக்காது. எனக்கு போலீஸ் ஆகணும், என்ன ஆகணும்? போலீஸ் ஆகணும். ஒரு நாள் போலீஸ் இன்டர்வியூக்காக கடந்து போனேன். ஒரு பெரிய கிரவுண்ட்ல எல்லாரும் கூப்பிட்டாங்க, எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் வரிசையில நிக்கிறாங்க, நானும் வரிசையில நிக்கிறேன். பார்த்தா வளர்த்தியில எனக்கு முதல்ல தெரிஞ்சு போச்சு, எப்படி அனுப்பி விட்டுருவான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்ன வச்சுங்க, அந்த காவல்துறை அதிகாரி ஒரு பெரிய கம்பு வச்சிருந்தார். கம்பு வச்சுக்கிட்டு யாருக்கெல்லாம் தலை தட்டுதோ அப்படி போங்கன்னு சொன்னாங்க. நான் சேர்ந்து 4 பேருக்கு முன்னாடி இன்றைய கையிலான பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லி வாங்கி துருளினேன், கையில தட்டுனேன். கம்பு எடுத்தா பெரிய கம்பு, தலையில ஒரு அடி அடிச்சு சொன்னார், நீ போயிட்டு வளர்ந்துச்சுவான்னு சொன்னார். ஆனா தேவன் இன்னைக்கு ஊழியத்துடைய வளர்த்தினார். இன்னைக்கு சொல்றேன், இந்த ஊழியத்துல நான் இல்லைன்னு வேதனைப்படும். எனக்கு தேவன் இந்த 22 வருஷ ஊழிய பாதையில அநேக ஆயிரங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அநேக குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அநேக குடும்பங்களுக்கு மாற்றத்தை உருவாக்குவதற்கான தருணத்தை கர்த்தர் தந்தார். எத்தனையோ ஊழியர்களை உருவாக்கி விடுவதற்கு கர்த்தர் தந்தார். இல்லாமல் கிடைக்கிறவர்களை உருவாக்கி நன்மைகள் நான் நடப்பு கர்த்தர் வைத்தார். எத்தனை பேர் சொல்வாங்க, பாஸ்டர் நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வரலன்னு, நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வரலன்னு, எங்க வீடு என்னைக்கு அழிந்திருக்கும். காரணம் ஒண்ணே, எனக்குள்ள இருக்கிற இயேசு நான் போவதற்கு முன்பாக வருகிறார். நான் எனக்குள்ள இருக்கிற இயேசு வைராக்கியமுள்ள தேவன். அவர் ஒவ்வொரு வீட்டிலும் அற்புதம் செய்கிறார், ஒவ்வொரு வீட்டிலும் அதிசயங்களை காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதத்துடைய தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து உங்களை பார்த்து சொல்கிறேன், முடிவடைந்து நிற்கணும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, முடிவடைந்து நிற்கணும். கை கொடுக்காதவங்க நான் புரிஞ்சுக்கிடுவேன், முடிவடைந்து நிற்க மாட்டேன். முடிவடைந்தும் தேவ சமூகத்தில் நிற்கணும். அவர் காரியத்தை சொல்லட்டுமா? தகுதியே கிடையாது சிஸ்டர். 80 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் வாகனத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. பல இடத்துல விமான பயணங்க. ஆச்சரியமா பார்க்கிறேன். ஒவ்வொரு இடத்துல போகும்போது கர்த்தர் ஒரு சைக்கிள் இல்லாத என்னை, ஒரு காரியம் இல்லாத என்னை தேசத்துல கனப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பற்றிய தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்க வைத்திருக்கிறார். அதோ போகு யாருக்கு
பேங்க்ல இருந்தா கூட சசிகுமார் வெள்ள வந்து கூப்பிடுறாங்க. அதற்கு காரணம் சொன்னார், இந்த கனமான ஊழியத்தை என்றைக்கு இந்த வேதத்தை சுமந்தேனோ அன்றையிலிருந்து தேவனை கனப்படுத்த ஆரம்பித்தார். ஒன்றுக்கும் உதவாதவனாக இருந்து நம்மளை கற்று கனப்படுத்தும் மனிதால் அழைக்கப்பட்ட அழைப்புல நீங்க உண்மையா இருப்பீங்க சொன்னால் கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும். முதலாவது காரியம், 3 காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, ராஜாவுக்கு முன்பாக இந்த 3 பேரை உயர்த்துவதற்கு தேவன் தீக்கு அனுமதித்தார். அல்லேலூயா. திரும்ப வந்தாங்களா? ஒரு சிலர் போயிட்டாங்க. திரும்ப வந்தாங்களா? 3 வழியே திரும்ப போச்சு. அல்லேலூயா. ஆமா, ஆனா நாம் மகிமைப்படுத்தும் 3 பேர் திரும்ப வந்த மட்டுமல்ல, தேவனுடைய சமூகத்திலே ராஜா ஆச்சரியப்படுகிறார். காரணம் என்ன? அந்த இடத்துல நடக்கிறத பார்த்து தீயில கருகி போவான்னு சொல்லி நினைச்ச பொழுது தேவன் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். ஒரு ஆயத்தங்களை கேட்கட்டுமா? தீக்குள்ள எத்தனை ஆயத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு குச்சி, ஒரு தீப்பட்டியில் இருக்கிற ஒரு குச்சி நம்மள லைட்டா கைய காமிச்சா கூட நினைச்சையும் சகிக்க முடியாது. ஆனா அந்த 3 வாலிபரும் தேவனுக்காக வைராக்கியம் என்று தேவனுக்காக இருந்த அந்த அனுபவங்கள் நான் ஊழியத்தில் வந்த பொழுது பல பிரச்சனைகளை சந்தித்தேன். என்னை கொண்டு சொன்னாங்க, ஊழியத்துக்கு வந்த பொழுது கூட்டத்துக்கு நீ வந்தன உன்னை வெட்டி கொண்டு சொன்னாங்க, உன்னை உயிரோடு வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அழைத்தவர் ஒரு உண்மை உள்ளவர், அவர் கடைசி வரைக்கும் நம்மளை நடத்துவார். எந்த சத்துருக்கு முன்பாக எந்த மனிதனுக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்காதபடி உயர்ந்த ஸ்தானத்திலே கற்று வைப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சொல்கிறபடி இந்த பாம்பு பவுலை கடித்து விட்டது. பெரிய பாம்பு கடித்து விட்டது. ஏன் கடிச்சு நீங்க கேட்பீங்க சொன்னா அதற்கு ஒரு காரியம் உண்டு. அந்த இருந்த ஜனத்துக்கு முன்பாக இவர்களை உயர்த்துவதற்காக ஒரு சத்தமானிலே சொல்லுகிறா. 28ஆம் அதிகாரத்தை நீங்க பார்ப்பீங்க சொன்னா எல்லாரும் சொல்றாங்க, பவுல் சாவ போறான், இவன் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவன், இவன் என்ன எப்படிப்பட்டவன் தெரியுமா? சமுத்திரத்திலே சாவ வேண்டியவன், தேவனுக்கு விரோதமாய் இறங்கினவன், ஆனா சாவதற்கு ஆயத்தமா இருக்கிறான். ஒரு காலத்து சொல்லட்டுமா, என் தேவனுடைய நாம மகிமைப்பட்டு சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய விஷம் பூச்சி கடிச்சாலும் நம்ம சாவ மாட்டோம். எவ்வளவு விஷம் பூச்சி, எவ்வளவு பெரிய பாம்பு நம்ம கடிச்சாலும் அதுதான் செத்து போமே தவிர நம்ம சாவ மாட்டோம். ஏன் தெரியுமா? அழைப்பு இருக்கு. பாருங்க, எல்லாரும் பார்க்கிறாங்க, பவுல் சாவ போறான், இவன் சமுத்திரத்திலே கப்பல்ல சாக வேண்டியவன். ஏன் சாவம் வந்தான்னு சொன்னா தேவனுடைய சமூகத்தை தேவனுடைய கோபாக்கினால இவன் மறித்து போக போறான்னு சொல்லி பலரும் சொன்னார்கள். ஆனால் அந்த இடத்துல என்னது செத்து போச்சு? பாம்பு செத்து போச்சு. செத்து போச்சா இல்லையா? சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்காங்க, சின்ன காய்ச்சல் வந்தோடனே நம்ம செத்து போயிடும். கேட்டா பயங்கர விசுவாசி, பயங்கர தேவ சமூகத்தில் ஐயோ ஆராதனை என்ன, ஜெபம் என்ன, அந்நிய பாஷை என்ன, தீர்க்கதரிசனம் என்ன எல்லாம் சொல்லிட்டு சின்ன காய்ச்சல் நேச்சுரலாக வர முடியாது. காய்ச்சல் பிரச்சனை சொல்ல மாட்டேன். ஆமா, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நான் கிருபையில் சொன்னேன். 72 வருஷமா ஒரே ஒரு நாள் ஆலயத்துக்கு போக முடியல. அதுக்கு காரணத்தை கேட்டீங்க சொன்னா முகம் முழுவதும் அது என்ன சொல்ல அம்மான்னு சொல்லுவாங்க ஊர்ல சிக்கன் பாஸ் அது வந்துச்சு. அப்போ எனக்கு ஆலயத்துக்கு போக முடியல. உடம்பு முழுவதுமாய் காயப்பட்ட சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு ஒரு பயங்கரவாதம். இந்த பெண்கள் முக்காடு போட்டதை போல நானும் முக்காடு போட்டுட்டு ஆலயத்துக்கு அழகா போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு காலையில எழும்பி எப்படியாயும் போய்விட வேண்டும் என்று சொல்கிற ஒரு தாகம் எங்க வீட்டுல சொன்னாங்க. உனக்கு மட்டும் வந்தா போதாதா, இந்த சபையில எல்லாரும் வரணுமா, நீ போகாத என்று சொல்லி நிறுத்தி வச்சுட்டாங்க. இருக்கிறீங்களா எல்லாரும்? அன்னைக்கு ஒரு நாள் போகாததுக்கு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டது நிறைய. ஏன் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை அனுமதிச்சு? ஏன் ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை அனுமதிச்சு? அழுத புலம்புன ஆண்டவரே, இத்தனை வருஷங்களும் உங்களுடைய ஆலயத்தில் போகாதபடி ஜீவன்கள் ஆண்டவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்கணும், துதிக்கணும், உண்மை தேடணும், உங்களுடைய வார்த்தையை கேட்கணுமே. ஏன் ஆண்டவர் அனுமதிச்சீங்க? இப்போ எல்லாரும் லைவ்ல பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு மேல காலை போட்டுட்டு அப்படி ஒரு கொஞ்சம் மிக்சர் எடுத்துட்டு அப்படி கொஞ்சம் சிக்கனை பொரிச்சுட்டு அதுக்கு ஒரு பப்படத்தை பொரிச்சு வச்சுக்கிட்டு எல்லாம் பிரியாணி வச்சு தின்னு அங்க சோத்திரம் சொன்னா இங்க வாயில சோத்திரம் போயிட்டே இருக்கு. நீங்க லைவ் ஒரு பக்கம் நல்லது, புறஜாதி ஜனங்களுக்கு அவர் திடீர்னு பார்க்கும் பொழுது இயேசு நல்லவர்கள் வார்த்தை அவனை தொடும், துக்கத்தில் இருக்கிறவனை தொடும், அவமானத்தில் இருக்கிறவனை தொடும், தூக்கு போடுகிறவனை தொடும். அவர்
பெரியவன் சொல்லி பார்க்கும் பொழுது இயேசுவை நேசிக்கிறான் சொன்ன உடனே அவன் தூக்குகிறது கீழே இறங்குவான். நீங்க சொல்ல மாட்டீங்களா? தேவ சமூகத்திலே அநேக டிவிகள் ஊழியத்திலே பேசியிருக்கிறது. ஒரு நாள் டிவி ஊழியத்திலே பேசும் பொழுது ஒரு சகோதரி சாவதற்கு ஆயத்தமா இருந்து என்னுடைய வாழ்க்கை முடிந்து வருது என்று சொல்லி இருந்த நிலைமை. அறைகளுக்குள்ளாக வெறும் கேமரா, அறைகளுக்குள்ளே ஆண்மைகளே அது கேமரா வேணும் அப்படி ஆண் பண்ணிட்டு பாத்துக்காக 28 நிமிஷத்துல நீங்க பேச முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் போடணும். எல்லாம் சிறிய கூட்டம் அவங்க உறவுக்குள்ள போயிட்டா தனிமையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவர்கிட்ட பேச ஒரு சிஸ்டம் கட்டலுக்கு கொண்டாக இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை கணவனால் பிரிந்து கொண்டு பல நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கேட்ட செய்கிறார் சிஸ்டர். உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய வழிகளை திறக்கிறார். அதனால மரணம் மட்டும் முடிவல்ல என்று சொல்லி பேச ஆரம்பித்தார். மீட்டிங் முடிந்தது. அந்த செய்தியை போட ஆரம்பித்தார். வேலைக்கிழமை நைட்டு போட்டு முடிந்து 8:30 மணிக்கு அப்புறம் எனக்கு ஒரு போன் வருகிறது. கர்த்தர் என்னோட கூட பேசினார். சொல்லிக்கலாம் தேவை. இன்னைக்கு விசுவாசிகளுக்கான லைவ் போடல இருக்கீங்களா இல்லையா? தேவன் திருச்சபைக்கு சொல்கிற வெளிப்பாடு அதுதான். ஒரு கூட்டத்தை கத்த நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. வீடுதோறும் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். ஒவ்வொரு வீட்டுல என்ன நடக்கணும்? சோறு பொங்கணும், கறி வைக்கணும், மீன் வைக்கணும். அதுலயும் நம்ம வேலூர் மாவட்டத்துல பிரியாணிக்கு பஞ்சமே இல்லை. எந்த வீட்டுக்கு செத்தாலும் பிரியாணி, குளச்சாலும் பிரியாணி, ஆஸ்பத்திரிக்கு பேட்டு வந்தாலும் பிரியாணி. ஐயா நாங்க பிரியாணி கட்டியே வேலூருக்கு ஒரு பயம் எனக்கு டீம் இருந்து விளக்குவாங்க. ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? தேவனுடைய சமூகத்துல நேச்சுரல் தேவனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்கிற ஒரு பயங்கர தாகம் எதிர்பார்த்து இருக்க வேண்டும். இன்னைக்கு 22 வருஷம் சொன்னேன். நேச்சுரல் இதுவரைக்கும் காலை சாப்பிட்டதில்லை. இதுவரைக்கும் போகாம அந்த ஒரு நாள் மட்டும் கண்ணீர் வடித்த நாட்கள். நான் யாருக்கும் சொல்லுவேன், நீ விமான நகரத்துக்கு போட்ட டிக்கெட் போடுறீங்களா? நேச்சுரல் போட்ட நான் வரமாட்டேன். லண்டனா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இல்ல ஆமா. ஆனா ஞாயிற்றுக்கிழமை தான், சனிக்கிழமை பிள்ளைக்கு பிறந்த நாள் தான் எல்லா சொந்தக்காரங்களும் வளர்த்து சொல்லி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் வீடு பால்காய்ப்பு வலிக்க. அல்லேலூயா. தாய்மாம வந்து நீங்க வீடு கட்டின தந்துட்டு போவாங்க. வீடாங்களோ உங்க சொந்தக்காரங்க அவ்வளவு வந்து நீங்க வீட்டுக்கு கடவுள அவ்வளோத்தையும் அழைச்சிட்டு போவாங்க. வீட்டாங்களோ ஆமா. இன்னைக்கு திருச்சபையை குறித்த ஒரு பாகம் இல்லை. திருச்சபை குறித்த விசுவாசிகளுக்கு ஒரு தாகம் இல்லை. ஆலயத்துக்கு போக வேண்டும் வாருங்கள் சொல்வது மகிழ்ச்சியா இருந்தார்கள். இன்னைக்கு எப்படி வராங்க? 5 கிலோ அரிசி வேகும். உங்களை யாரும் நான் சொல்லல. சபைக்கு வருகிறோம் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறேன். ஒரு பெரிய கத்தி இதுவரைக்கும் அப்படியே பேங்க்ல போட்டிருந்தோம். சைக்கிள்ல ஒரு பெரிய சாக்குல கட்டி பெரிய அனுபவம் உருவத்துக்கு கண்டா இருக்கும். இது எடுக்கிறது ஏண்டா இருக்கும். அப்படி எடுத்து வச்சு எத்தனையோ விதமான சூழ்நிலைகள். ஆனா அந்த அளவுக்கு இருந்த என்னை நேசித்து இந்த பரிசுத்த வேதாந்தத்தை தந்த ஒரே ஒரு தெய்வம் உண்டானால் நேசு மட்டும்தான். யாருமே மன்னிக்க முடியாது. மனுஷன் யாருமே மன்னிக்க முடியாது. யாருமே மன்னிக்க முடியாது. சிஸ்டர் தெய்வமே எல்லாரும் தேவம் மன்னிக்காதா என்று சொல்கிற அந்த அனுபவத்துக்குள்ள இருந்த பொழுது எங்கெல்லாம் போனோம் அங்கெல்லாம் போனேன். ஆனா கடைசியும் ஏசுதான் ஒரு ஊழியர் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சான். உன் பாவத்தை அறிக்கையிடும் சொன்னான். அதனால அறிக்கையிட்டேன். கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கிட்டு இருக்கலாம்ல. கர்த்தர் சொன்னார் ஊழியத்துக்கு வாங்கி கூப்பிட்டார். சொல்ல போனா தேவ சமூகத்தில் இன்னைக்கு நான் ஊழியம் செய்வதை சந்தோஷப்படுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஏன் சொல்ல முடியும் தெரியுமா? குப்பையில கிடந்த நம்மளை உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து சின்னவனாகிறதும் சிறியவன் வளர்த்த சாதி பாவம் என்ற காலத்தில் தீவிரமாக நடப்பிப்பேன் சொன்ன தேவன். அதனால சொல்றேன், ஏன் நடக்குது, ஏன் பிரச்சனை வருது, யார் வியாதி வருது, எனக்கா கேன்சர் வரணும், எனக்காக இப்படிப்பட்ட வியாதி வரணும், இப்படிப்பட்ட கட்டி எனக்காக வரணும். கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், எங்க வியாதி வருகிறதோ அங்கு சுகத்தை உண்டாக்க இயேசு வருவார். எங்க பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனைகளுக்கு முடிவை கர்த்தர் வைக்கிறார். ஏன் என்று கேட்கிற விசுவாசிகளே, திரும்ப தேவனுக்கு முன்பாக வாங்க. உங்களை தேசத்திலே கர்த்தர் கனப்படுத்தக்கூடிய உன்னத நாளை கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஊர் பேசப்படுகிற ஒரு ஊர். ரவுடிசத்திலும் சரி,
எல்லா காரியத்திலும் பேசப்படுகிற ஊர். ஆனா தேவனாய் கர்த்தர் அந்த ஊர்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அவர் காரியத்தை சொல்ல முடியுமா? தேவ சமூகத்திலே வாசிக்கலாம். சங்கீதம் 20 அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 20 அதனுடைய 4வது வசனம். அவர்கள் மனவிருப்பத்தின்படி தந்தவர்களே உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். இவ்வளவு நல்ல தேவன் உங்க மனவிருப்பத்தை என்ன செய்ய போற? எங்க ஊர்ல கை கட்டிப்பா இந்த கை கட்ட கேட்காமலே கர்த்தர் நல்லவர். உங்களை பார்த்து சொன்னவர்கள் உங்க மன விருப்பத்தின்படி தந்தவர்களே உங்க ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். பைபிள் சொல்றது வெட்கத்துக்கு பதிலாக இரத்தத்தடியான பலம் வரும். நீங்கள் ஊழியத்துக்கு வேதத்தை சுமந்து தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா வெட்கத்துக்கு பதிலாக உங்க பட்டணத்தில் இரத்தத்தடியான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கைகளை தட்டுவீங்களா? இந்த சின்ன பாலங்களை ஒரு தீர்க்கதரிசியாய் திருச்சபைக்கு சொல்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக இரத்தத்தடியான பலன் வரப்போகிறது. அதை கர்த்தரை நடத்த போகிறார். உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய சகாயம் பண்ணுகிற ஒரு தெய்வம். முதலாவது ராஜாக்கு முன்பாக உயர்த்துவதற்காக, இரண்டாவது பவுலுக்கு முன்பாக சுற்றி நிற்கிற ஜனங்கள் எல்லாம் அவமானப்படுத்தப்பட்ட அந்த ஜனத்துக்கு முன்பாக தேவன் உயர்த்துவதற்கு தான் இந்த பிரச்சனை. அந்த போராட்டம் வருவதற்கு காரணம் சொன்னா ஐயா பாம்புகள் சொல்லி நல்லது கேட்டால் அவர் சொல்லுவார் நல்லது. ஏன்னா என்னை கடித்த பொழுது நான் உதரை விட்ட பொழுது அது சத்து போச்சு. நான் உயிரோடு கூட இருக்கிறேன். இந்த ஜனங்கள் பார்ப்பதற்கு தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது சொல்லி ஆச்சரியமாய் போகும் சொல்லுவார். இன்னைக்கு விசுவாசியே தேவனுடைய பிள்ளைகளே நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அதை மாற்றக்கூடிய இயேசு இருக்கிறார் என்று சொல்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும் என்று சொன்னார். ஒன்றுமில்லாத நம்ம கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு தெரியுமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தலாம் உயிர்வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தலாம் உயிர்வாழ்கின்றேன். யாரும் அறியாத தேடி வந்த நல்ல நேசமே, யாரும் அறியாத தேடி வந்த நல்ல நேசமே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த பாட்டை நான் எழுதும் எங்க ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறார் ஒரு பந்தர் எழுதிச்சார். கர்த்தர் நல்லவர். இந்த பாட்டு தூக்கி எறியப்பட்டவன், தள்ளப்பட்டவன், ஒன்றுமில்லாம உங்க ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தரை கனப்படுத்தினார். ஒன்று சொல்ல அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, தகுதியற்ற நம்மளை தகுதிப்படுத்துவதற்கு சில பிரச்சனை வரும், சில போராட்டம் வரும், சில அவமானம் வரும். ஏன் இந்த ஊழியத்துக்கு நீ போற? ஏன் வேலைகளை ஊழிச்சுட்டு போற? ஏன் இந்த சபைக்கு போற? சபைன்னு கேட்பாங்க. நம்ம சொல்லணும், என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணுமே இல்லை சிஸ்டர், வீட்டுல ஒண்ணுமே இல்லை. நான் ஒண்ணு சொல்லுவேன், எப்பவுமே திருச்சபைக்கு சொல்லுவேன், ஒரு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லாம கத்த வைக்கல. ஆனால் சொல்லுவேன், சாதா கொஞ்சோட கஞ்சி, கொஞ்சோட ஒரு 4 சின்ன உள்ளினா இங்கே உள்ளிதான் சொல்லுவாங்க, வெங்காயம். அந்த 4 வெங்காயத்தை அதுல கொஞ்சம் ஒரு மிளகை மட்டும் தூக்கி உள்ள போட்டு அப்படி சாப்பிட்டு பாருங்க. என்ன பிரியாணி, என்ன மட்டன் பிரியாணி, என்ன சிக்கன் பிரியாணி, அதை விட ஒரு மேன்மையான பிரியாணி. எதை கர்த்தர் அனுமதித்தாலும் பிரியாணி சாப்பிட வேண்டிய இடத்துல பிரியாணி தருவார், கஞ்சி குடிக்க வேண்டிய இடத்துல கஞ்சி தருவார், மேன்மைப்படுத்த வேண்டிய இடத்துல மேன்மை தருவார். அதனால தேவனை விட்டு போவதற்காக அல்ல, தரிசனம் உள்ளவர்கள் இந்த திருச்சபைக்கு தேவன் கொண்டு வர போகிறார். இந்த ஊழியத்திலிருந்து அநேக ஊழியர்கள் புறப்பட்டு போக போகிறார்கள். ஆத்மாக்களை நிச்சயமாய் எங்கிருந்து வருகிறது தெரியாத அளவுக்கு தேவ ஞாயிற்றுக்கிழமையில திருச்சபை
திருச்சபை நிரம்பத்தக்க ஜனங்களை நிச்சயமாய் கொண்டு வருவார். கட்டடத்தை தந்தவர், ஆலயத்தை தந்தவர், இடத்தை தந்தவர், ஜனத்தை தராமல் இருப்பாரோ அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கு ஊழியத்தை கைவிடுவதில்லை. அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நேரம் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கெட்டியாச்சு, டைல்ஸ் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, மக்களை காரணம் பாக்குறீங்களா? சீக்கிரம் வருவாங்க. ஆமீன் சொல்லுங்க, கையை தட்டிடுங்க. அவர் ஜனங்களை கொண்டு வருவார். ஒரு கிராமத்துக்குள்ளே பார்க்க கூடாது. தேவன் ஜனங்களை தருவார். அவருடைய சமூகத்துல ஒரு சின்ன சபை நாம வந்திருக்கிறாங்க. ஆனா அதுல 150 பேருக்கு மேல உள்ள வெளியே எல்லாரும் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது 150 பேருக்கு மேல வருவாங்க. இப்போ திருச்சபை கட்டப்பட்டு இருக்கிறது. 800 பேருக்கு மேல உட்காரலாம். அந்த அளவுக்கு திருச்சபை 800 பேருக்கு அந்த சீக்கிரம் தரப்போகிறார். கையை தட்டி வைக்கிறார். 800 பேர் முடிச்சு அடுத்த திருச்சபை 10,000 பேருக்கு திருச்சபை போராட்டம். 10,000 பேருக்கு நான் சொன்னேன், என் உயிரை எடுக்கணும்னு 10,000 ஜனங்கள் வந்த உயிர் எடுக்கணும். 10,000 பேர் தந்தவரும் என் உயிரை எடுத்துக்காம. அது நீங்க இப்பவே ஜோமட ஆரம்பிச்சிருக்க போல இருக்கு. அடுத்த வருஷத்தை கொடுத்துருக்க போல. எவ்வளவு நல்லது தெரியுமா? நான் கேட்கறதெல்லாம் தருகிற ஒரு இயேசு. நான் எவ்வளவு கேட்டாலும் அதை தந்து கொண்டே இருக்கிறார். சொல்லணுமா? இவங்க பாஸ்டர் சொல்லிருக்கிறாங்க, 100 ரூபாய் கட்டின பில்டிங். 2வது பக்கத்துல ஒரு 6 லட்சம் ரூபாய், ₹1 நம்ம வாங்கணும். அதை வாக்கியம் பண்ணினா ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து திருச்சபை அப்படி ஒரு லோடு மண் எடுத்து வேலை தொடங்கினோம். 67 லட்சம் ரூபாய் தாண்டியாச்சு. எதுக்கு திரும்ப உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் இடத்தை தந்தார், ஜனத்தையும் தருவார். ஜனத்தை தந்தார், அவர்களை கொண்டு போவார். அவருடைய நாமம் நிச்சயமாகவே மகிமைப்படும். அவருடைய நாமத்துக்கு நிச்சயமாய் மகிமைப்படும். முதலாவதாக 3 வாலிபர்களும் ராஜாவுக்கு முன்பாக உயர்த்தப்படுவதற்கு, 2வதாக தேவ சமூகத்திலே பாம்பு கடிச்சதற்கு காரணம் என்று சொன்னார். இந்த விஷப்பூச்சி கடிச்சதற்கு காரணம் என்று சொன்னார். அந்த ஜனங்களோடு பவுலோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக, இந்த ஊழியத்தோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிப்பார். அவருடைய அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த திருச்சபையிலே உண்டாகும். மாற்றங்களை கட்டளையிடுவார். வித்தியாசங்கள் நிச்சயமாய் உண்டாகும். 3வதாக தாவீதை ஏன் தெரியுமா வனாந்திரத்தில் கர்த்தர் வச்சார்? குடும்பத்தில், பட்டணத்தில், ராஜாக்கு முன்பாக, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இந்த மனுஷனை ராஜாவை வைப்பதற்கு ஒரு வனாந்திரம். ஒருவேளை நினைக்கலாம், வீட்டுல பணம் இல்லை, வீட்டுல நன்மை இல்லை, வீட்டுல ஒரு உயர்வு இல்லை. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த நாள் ஒரு வனாந்தரம் மாறப் போகிறது. உங்களுடைய வனாந்தரத்துடைய நிலைமைகள் மாற்றப்பட போகிறது. அதுக்குத்தான் சில வனாந்தரம். ஒண்ணுமே இல்லாம ஆட்சிக்கு இருக்கிறான். வைராக்கிய தேவ சமூகத்துல 3 பேரை ஜெபிக்கிற ஒரு மனிதன், 7 முறை கர்த்தரை துதிக்கிற மனிதன், எப்பொழுதும் ஆண்டவரை பாடுகிற ஒரு மனுஷன், எக்காலத்திலும் அவரை துதிக்கிற ஒரு மனுஷன், உயிருள்ள நாட்கள் முழுவதும் தேவனை தேடுவதை சொல்லி வைராக்கியம் என்று வனாந்தரத்தில் தேவனை ஆராதித்த மனிதனுக்கு ஏன் வனாந்தரம்? ஒரு நாள் ராஜாவாய் மாறுவதற்கு. இதை உங்களை பார்த்து சொல்றேன். இன்னைக்கு ஒருவேளை உங்களை பலர் கேள்வி கேட்கலாம், என்னோட கிறிஸ்தவ வாழ்க்கை ஏற்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் என்று சொல்லி நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? எங்க வெட்கப்படுறோமோ அந்த கர்த்தரை நேர்ந்தாரு. குடும்பம் எல்லாரும் ஒதுக்கப்பட்டு வனாந்தரத்தில் மனுஷன் இருக்கிறான் சொல்லி குடும்பம் சொல்லுது. ஒரு மனுஷன் கேட்கிறான், நீ எதுக்கு இங்க வந்த? கோலியாத்தை வந்தால் எங்களால ஒரு செய்ய நான் ராணுவத்தில் இருக்கிறேன், என்னால ஒன்றும் செய்ய முடியல. ராஜா சவுல் இருக்கிறார், சவுலால் ஒன்றும் செய்ய முடியல. பெரிய ராணுவ படைகள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியல. நீ எதுக்கு வந்து சொல்லி கேட்ட பொழுது அதே இடத்துல கோலியாத்தை யாராலும் வெல்ல முடியாது. ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் கோலியாத்தை சவால் விடுகிறான். எனக்கு முன்னாடி யாராவது வர முடியுமான்னு சொல்லி சவால் விட்டபடி சவுல் வர முடியல, ராணுவம் வர முடியல, அங்க இருக்கிற எந்த ஜனம் வர முடியல. ஆனால் தேவ மனிதன் தாவீது வருகிறார். காரணத்தில் வனாந்தரத்தில் இருந்த மனிதனை தங்கள் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி சவுலுக்கு விலகற்றும் போனார். ராணுவம் விலகற்றும் போனது, பட்டணம் விலகற்றும் போனது, எல்லாருமே விலகற்றும் போனாங்க. தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு ஒரு பலனை கொடுத்தார். தைரியமாக என்னோடு இருக்கிறது பெரியவர். எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் 11 நைட்டு முடிச்சு. அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நான் டைம்ல கரெக்டா இருப்பேன். அல்லேலூயா. தேவனாக மையப்படுத்தும். நம்மளை பார்த்து ஆதிக்கூடாது சொல்கிற ஒரு காரியம் தான், எது நடந்தாலும் விசுவாசம் நிற்கும். அவங்க சொல்ல மாட்டேங்க.
சாயங்காலம் 6 மணிக்கு பஸ், 5:45 வரைக்கும் பஸ்ஸுக்கு பைசா இருக்காது. 5:45 வைராக்கியத்தை நிற்பேன். இன்னும் காமெடி இருக்கு ஆண்டவரே. நீங்க நான் சென்னை கொண்ட ஊழியத்துக்கு போ, நீங்க தீர்மானிச்சிருக்கீங்க, நீங்க தலைமைக்கு. அந்த 5:45 ஒரு போன் வரும், பாஸ்டர் எங்க இருக்கிறீங்க, நான் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லுவாங்க. வருவாங்க, வந்து ஜோம் பண்ணுவாங்க, எனக்கு பஸ்ஸுக்கு தேவையான காசு தருவாங்க. இதுவரைக்கும் இந்தியாவிலும் வெளியிலும் போயிருக்கிறேன். எங்கேயுமே பஸ் டிக்கெட்டுக்கு பஸ் போடுங்க, ட்ரெயின் போடுங்க, ஃபிளைட் போடுங்கன்னு கேட்டதில்லை. இலங்கைக்கும் சொந்த காசு தான், நேபாளுக்கும் சொந்த காசு தான். இந்தியாவுக்கு எல்லா பகுதிகளுக்கும் ஊழியத்துக்கு போகும் பொழுது, தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளுக்கும் போகும் பொழுது தேவனுக்கு தருகத்தை கொண்டு போகிறேன். யாரை நம்பி அல்ல. இந்த ஊழியம் தேவனுடைய ஊழியம், இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம். கர்த்தரே நம்மை நடத்துவார். அவரை நம்பி வந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்று காரியம். நீங்க ஏன் அவமானப்படுறீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில அவமானம்? ஒப்பு கொடுக்க மக்கத்தோட கருத்து தேவனால் கூடாத காரியம் அது. உனக்கு முன்பாக தீ எவ்வளவு பெரிய தீ எரிந்தது. 7 பங்கல்ல, 14 பங்கல்ல, 21 பங்கல்ல, எத்தனை பங்குகள் இருந்தால் நான் ஆராதிக்கிற தேவனை விடுவித்தார். நான் ஆராதிக்கிற தேவனை விடுவித்தார். நான் யார் ஆராதிக்கிற தெரியும்? ஜீவனுள்ளவர். நான் யார் ஆராதிக்கிறது தெரியுமா? அவர் காரியத்தை சொல்ல மறித்திருந்தார். 2003 நான் மறித்திருக்கோம். 2003 மறித்திருக்கோம். எத்தனை வருஷங்களுக்கு நடக்கிற தேவன், எத்தனை வருஷங்களுக்கு ஏற்றி சுமந்து தாங்கி நடக்கிறது. சிஸ்டர், ரெஸ்ட் இல்லாம ஓடுறதுக்கு ஒரே ஒரு காரணம், என்னைக்காவது ஒரு நாள் ஜீவனை போகலான போகுது. இயேசுக்காக ஓடணும், இயேசுக்காக பிரயாசப்படும் ஓடித்திருக்கிறது. உங்களுக்கு முன்பாக நான் நிற்பதற்கு தகுதி இல்லாதவனாய் என்று என்னை தகுதிப்படுத்திக் கொண்டு வந்தான். ஒரு காரியத்தை சொல்ல முடியும். பட்டணத்தில் ஒதுக்கப்பட்டேன், தேசங்கள் ஒதுக்கப்பட்டேன். சொல்லிதான் 30 வயசு வரை நான் வீடு இருப்பேன். அந்த ஆண்டவர் ஒரு நோய் இல்லாமல், மருத்துவத்துக்கு போகாமல் தேவன் இந்த நாள் வரை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்ல முடியும். இயேசுவுக்காக கடைசி வரைக்கும் நிற்கிற எத்தனை விசுவாசி, இயேசுவுக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற எத்தனை விசுவாசி, ஊழியத்துக்கு தோல் கொடுக்கிற எத்தனை விசுவாசி. இயேசு சொன்னதை செய்யுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அன்றைக்கு யோசுவாவை கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தினார். அன்றைக்கு யோசுவாவை எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எவ்வளவோ நெருக்கம், எவ்வளவோ அவமானம் தேடி வரலாம். அந்த அவமானத்திலும் கர்த்தர் அனுபவித்துவோம். ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? நீங்களாம் விளையாட பெற்றவர்கள், நீங்களாம் இயேசுவுக்கு விளையாட பெற்றவர்கள். நெருக்கம் வந்த பொழுதும், பலவீனம் வந்த பொழுதும், பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த பொழுதும் நிற்கிறீங்கல்ல, நிச்சயமாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேர் மேலையும் அவர் காரியத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற ஒரு விஷயம். நீங்க ஆத்தும ஆதாயம் பண்ணணும். ஏதோ கடமைக்காக வந்துட்டு நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட போது இங்கு வராதபடி நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களை மாறிவிட்டு பரிசுத்தம் மகிமை நிறைந்த நல்லது திருச்சபையில கேட்டு வாங்கி மக்களை தானா கொடுங்கப்பா. நீங்க வெளியே இருக்கட்டும் ஆண்டவரே, அந்த அளவுக்கு ஜனங்களை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் இந்த சபை பெரியதாக மாறட்டும். நாட்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஜனங்களை கொடுத்தார். ஜனங்கள் பயங்கர கூட்டம் என்று சொல்லத்தக்கன மகத்துவம் படித்தவர்கள் அபிரோஜனம் மற்றும் பார்க்கிறோம். என்னை இடத்துல கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் நிறைவேற்றுவதற்காக நன்றி. அது மட்டுமல்ல, சபையில் அபரிவிதமாய் ஆசிரியர்கள் அற்புத மனிதனுக்காக, குடும்பத்துக்காக, விசேஷமாய் சகோதரனுக்காய், சகோதரிக்காய், பிள்ளைக்காய், எல்லாருக்காக சபைக்காய் விசுவாச குடும்பங்கள் இன்னும் உயர்த்தப்படட்டும். இவர்கள் இனிவரும் நாட்களில் நாங்கள் உயர்வை பார்க்கட்டும். கேள்வியாக கேட்டுக் கொண்டிருக்கிற காரியங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இந்த பதவேடு அற்புதம் சொல்லி ஒரு கரத்தில் கொடுக்கும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. கண்களை மூடி இன்றைக்கு பேசின வார்த்தை என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கரத்தை உயர்த்தி ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசுவாடினீரே,
ஆண்டவரே இன்னைக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம். ஆனா இன்றைக்கு நீ பேசின வார்த்தை எங்கள் வாழ்க்கையில ஒரு புது காரியங்களை செய்ய நீர் ஆயத்தமா இருக்கிறீர். ஒரே ஒன்று சொல்லாசிங்க, நம் தாய் தகப்பன் ஒரு சில வேலை மறிக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அது நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. எல்லோரும் கருத்து முயற்சி. ஆமையானவரே உனக்கு நன்றி தட்டப்பட. இப்போ ஆண்டவரே நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையிலே நினைவுறும்படி ஆண்டவரே, நாங்கள் தகுதி அற்றவர்கள் அல்ல ஆண்டவரே, நீ தகுதி உள்ளவர், எங்களை நீ தகுதிப்படுத்துவே. எத்தனையோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே இழந்திருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே குறைவாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆவியானவரே எங்கள் வாழ்க்கை நீ நிறைவாய் மாற்றி ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல எங்களை நீர் ஒப்பு கொடுத்தீரே. வந்து ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு உள்ளத்தையும் தேற்றுங்க, ஆசீர்வதிக்க தகப்பனே. அப்பா, இப்பொழுது நாங்கள் மத்தியிலே ஆயத்த பெற போகிறோம். எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே நீர் இறங்கி ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்தணும் ஆட்சிப்பிக்கிறேன். எங்களை ஆசீர்வதிக்கப்பா. விளையசுமுட வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மாற்ற மாத்திரங்கள் ஒரு நாள் பரவாயில்லை மாற்ற மாறுங்க. Nande Raja, Nande Ambara, Nande Ambara, Nande Ambara, Nande Raja, Nande Ambara, Nande Ambara, Nande Ambara, Nande Raja, Nande Ambara, Nande Ambara, Nande Ambara, Nande Ambara. Rama Devane, Sotram, 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 Sotram. Devare, Nande, 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 Nande Raja, Nande Ambara, Nande Ambara, Nande Ambara. Nande Raja, Nande Ambara, Nande Ambara, Nande Ambara. Nande Raja, Nande Ambara, Nande Ambara, Nande Ambara, Nande Ambara. Nande Raja, Nande Ambara, Nande Ambara. Break it up, break it up, break it up, break it up, break it up. Devare, Nande Saradagaro, Nande Saradagaro. Devare, Nande Saradagaro, Nande Saradagaro, Nande Saradagaro. Pashupule, Dave, Nande Saradagaro, Nande Saradagaro. Devare, Nande Saradagaro, Nande Saradagaro, Nande Saradagaro. Nande Saradagaro, Nande Saradagaro, Nande Saradagaro. Devare, Nande Saradagaro, Nande Saradagaro.